நடிகர் தனுஷ் அவர்களுடைய நடிப்புல இன்றைய தினம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகி உள்ள திரைப்படம் தான் குபேரா. சேகர் கமுலா இயக்கத்துல உருவாகி உள்ள இந்த படத்திற்கான ப்ரொமோஷன் பணிகள் கடந்த சில நாட்களாகவே சூப்பரா போயிட்டு இருந்தது. குபேரா குறித்து படக்குழுவினர் பகிர்ந்த ஒவ்வொரு தகவலுமே ரசிகர்கள் மத்தியில படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் சேகர் கமுலாவுமே படத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்காரு. தனுஷ் நடிப்புல பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில குபேரா திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. தேசிய விருது வென்ற சேகர் கமுலா இயக்கத்துல உருவாகி உள்ள இந்த படத்துல நம்ம தனுஷ் அவர்களுடன் ராஷ்மிகா மந்தானா, ஆரிஷ் பெரடி, தலீப் தாஹில், பகவதி பெருமாள் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இந்த படத்திற்கு இசையுமே அமைச்சிருக்காரு. பேன் இந்தியன் படமாக இந்த படம் பாத்தீங்கன்னா இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தை காலை ஷோ பார்த்த ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை பலருமே படத்தை புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. படம் மெதுவாக ஆரம்பித்தாலுமே அதன் பிறகு படம் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கா. எந்த இடத்திலுமே தொய்வு இல்ல. படத்துடைய இசை கச்சிதமாக பொருந்திருக்கு. எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஃபீட்பேக்குமே வந்துட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனாவுடைய நடிப்பு வழக்கம் போல பக்காவாக இருக்கா. மேலும் நம்ம தனுஷ் அவர்களுமே ஆஸ்கர் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த படத்திற்காக அவருக்கு நிறைய விருது கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடைய முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யா குபேரா திரைப்படத்துடைய FDFS காட்சியை பார்க்க சென்னையில உள்ள பிரபல திரையரங்கிற்கு விசிட் அடிச்சிருக்காங்களா. சோ அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.